சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு துதி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலை நேரத்திலும் உங்களை சந்திப்பதற்கு தேவன் பாராட்டின கிருபைகளுக்காய் கர்த்தருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானுடைய தயவு இரக்கத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பல மடங்கு பெருகுவதாக. இம்மட்டும் நம்மை நடத்தி வருகிற தேவன் இனியும் நம்மை அற்புதமாய், அதிசயமாய், ஆச்சரியமாய், கிருபையாய் நடத்தி செல்வாராக. இந்த காலை நேரத்திலும் சங்கீதம் 42 5வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் நான் வாசிக்கலாம். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் நீ தேங்குகிறாய்? தேவனை நோக்கி நீ காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். 8வது வசனம், கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். அல்லேலூயா. பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். இந்த காலை நேரத்தில் நமக்கு கிருபைகளை கட்டளையிடுகிறார். புதிய கிருபையினால் நம்மை நிரப்புகிறார். இந்த நாள் முழுவதும் ஜெயமாய், வெற்றியாய், ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு வேண்டிய கிருபைகளை தேவன் நமக்கு தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கிருபாகரனே, இரக்கத்தின் தேவனே, தயவின் தேவனே, காருண்யத்தின் தேவனே, இம்மட்டும் எங்களை நடத்தி வருகிறவரே, சர்வ வல்லமையுள்ளவரே, தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, மனதுருக்கம் உள்ளவரே, இந்த காலை நேரத்திலும் இப்படி சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா, ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதியும். இப்படி சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தும், திடப்படுத்தும், மேன்மைப்படுத்தும், காத்துக்கொள்ளும். ஜெபங்களை கேட்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் விலையேறப்பட்ட திருநாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த காலை நேரத்திலும் அல்லேலூயா, கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள் என்று சொல்லி உற்சாகமாய் பாடல்களை பாடி திருநாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா, கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள். ஆமேன். நன்றி ஆண்டவரே, இவருடைய பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம். மகிமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிற காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். பரத்திலிருந்து வார்த்தைகள் உண்டாகிற காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். இவருடைய கிருபை வெளிப்படுகிற காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். துக்கம் சந்தோஷமாய் மாறுகிற நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் கேள்விகளுக்கு பதில் கிடைக்கிற காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். நன்றி பிதாவே, நன்றி இயேசுவே. அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். தம்புரோடோ வீணையோடோ கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள்.
பிரபுக்களே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்தினே துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலையலையாய் ஊழியர்கள் எழும்பினார் துதியுங்கள். தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள். பரலோகத்தை பரிசுத்தர்கள் நிரப்புவார் துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். கைத்தாளமோ கைத்தாளமோ முழங்கிட துதியுங்கள். எக்காலமோ மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா 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 ஜீசஸ் அல்லேலூயா 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 ஆராதனை அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியா துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. ஆமென். நன்றியா துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. அதிகாலை நேரத்தில் பாடி துதிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளது. ஆராதனை உமக்கே
அல்லேலூயா ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. தேவ ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. எங்கள் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. எங்கள் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆமென் ஆமென். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். நன்றி பிதாவே, நன்றி இயேசுவே. ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆராதனை அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, ஆராதிக்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய கிருபை உங்களுடைய பிள்ளைகளை நிரப்புவதாக. ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. இயேசு கைவிடா, இயேசு விலகிடா. ஆராதனை ஆராதனை. ஆராதிப்போமா? ஆராதனை ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே, உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவே. உயிருள்ள நாளெல்லாம் உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவே. உயிருள்ள நாளெல்லாம் ஆராதனை ஆராதனை. தேவனே, உம்முடைய கிருபை நல்லவரே. ஆராதனை ஆராதனை. அற்புதமே அதிசயமே, உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவே. உயிருள்ள நாளெல்லாம் உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவே. உயிருள்ள நாளெல்லாம்
எனக்காய் சுமந்தவரே உமக்கே ஆராதனை. பாடுகள் எனக்காய் சகித்தவரே உமக்கே ஆராதனை. பாவங்கள் எமக்காய் சுமந்தவரே உமக்கே ஆராதனை. பாடுகள் எனக்காய் சகித்தவரே உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. வல்லுதமே அதிசயமே உந்தன் நாமம் உயர்த்திய பாடிடுவே. உயிருள்ள நாளெல்லாம் ஆராதிப்போமா? உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவே. உயிருள்ள நாளெல்லாம் ஹalleluya ஹalleluya. தேவனே, ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ மகிமை இறங்கட்டும், தேவ பிரசனம் இறங்கட்டும். எல்லா பலவீனங்களும் மாறட்டும், எல்லா போராட்டங்களும் மாறட்டும். ஹalleluya. உள்ளத்திலிருந்து ஹalleluya ஹalleluya. ஆமென் ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஹalleluya ஜீசஸ். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம், உயர்த்துகிறோம். மனம் இறங்குகிறவரே, வாக்கு மாறாதவரே உயர்த்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இரவெல்லாம் எங்களை காத்தீர் ஆண்டவரே. ஒரு புதிய நாளை தந்தீர். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே வந்து உம்முடைய முகத்திற்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிற தேவ ஜனங்களை உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய முகத்திற்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்பா, கடந்த நாட்களில் சந்தித்த பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகள், அவமானங்கள் மறந்து ஆண்டவரே வெற்றியாய் வாழ்வதற்கு வேண்டிய கிருபைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து நீ மேன்மைப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அப்பா, பலப்படுத்துவீராக. யோசுவாவை பார்த்து நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்களித்தீரே. மரித்தேன், சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று வாக்களித்தீரே. தகப்பனே, வாக்களித்த வாக்கு மாறாத தேவனை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். சோர்ந்து போனவர்களை கத்த பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். தைரியத்தை இழந்தவர்களை கத்த தைரியப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். சரீரத்தில் சோர்ந்து போய் இருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலை அவளை பலவீனப்படுத்தி இருக்கலாம். எந்த நிலைகளானாலும் கர்த்தர் அந்த காலை நேரத்தில் அவளை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அப்பா, எல்லா போராட்டங்களும் மக்களை விலக்கி பாதுகாக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவரே, வெற்றியாய் வாழ வைக்கிறவரே, ஜெயம் கொடுக்கிறவரே, புது வழிகளை உண்டாக்குகிறவரே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் என்னுடைய அதிசயங்களை செய்கிறவரே, உடைய சமூகத்தில் வந்திருக்கிற உடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக, தேவன் தைரியப்படுத்துவீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உடைய பிரசன்னம் உடைய பிள்ளைகளை மூடிக்கொண்டிருப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். தோல்விகள் வெற்றியாய் மாறுவதற்காய் ஸ்தோத்திரம். இழப்புகளை சரிகட்டுவதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இழந்தவைகளை கத்த திருப்பி கொடுத்து உடைய பிள்ளைகளை பலப்படுத்த போற கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி. இழந்த பணங்கள், இழந்த பதவிகள், இழந்த சமாதானம், இழந்த சுகத்தை திருப்பி கொடுத்து உடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்த போறதுக்காய் உமக்கு நன்றி. நீ சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி. அப்பா, உமக்கு நன்றி. குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். ஆவிக்குரிய மந்த நிலைகள் மாறட்டும். பாடி ஆராதிக்க கூடாதபடி இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் மாறட்டும். ஜெபிப்பதற்கான தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. கர்த்தருடைய பிள்ளைகள் திட்டமாய் பேசுவீராக, நீ தெளிவாய் பேசுவீராக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே,
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதியின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, துதியின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, ஆவியானவரே, உலாவிக் கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, நன்றி நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஐயா, அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, என்னில் அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, ஐயா, அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, மறுபடி பிறக்கணுமே, மறுரூபமாகணுமே, மறுபடி பிறக்கணுமே, மறுரூபமாகணுமே. ஐயா, அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, என்னில் அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, தோலினால் மூடணுமே, பரிசுத்தமாகணுமே, தோலினால் மூடணுமே, பரிசுத்தமாகணுமே. ஐயா, அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, என்னில் அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, நரம்புகள் உருவாகட்டும், உம் சிந்தை உண்டாகட்டும், நரம்புகள் உருவாகட்டும், உம் சிந்தை உண்டாகட்டும். ஐயா, அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, என்னில் அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, சதைகள் உண்டாகட்டும், உம் வசனம் உணவாகட்டும். இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். சாலைகள் அசைவாடுங்க ஆவியானவரே, அசைவாடும் அசைவாடும். உம் வசனம் உணவாகட்டும். ஐயா, அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, என்னில் அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. அல்லேலூயா. காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. ஐயா, அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, என்னில் அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, சேனையா எழும்பணுமே, தேசமெங்கும் சொல்லணுமே. தகப்பனை ஜெபிக்க என்னை எழுப்பும், மண்டாடி ஜெபிக்க என்னை எழுப்பும், திறப்பில் இருக்க என்னை எழுப்பும், ஜாமங்காத்து ஜெபிக்க என்னை எழுப்பும். கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும். அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, என்னில் அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, சாத்தானை ஜெயிக்கணுமே, சாட்சியாய் வாழணுமே, சாத்தானை ஜெயிக்கணுமே. ஜீசஸ், சாட்சியாய் வாழணுமே. ஐயா, அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, என்னில் அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜீசஸ்.
பரத்துக்கு நேராய் கரங்களை உயர்த்தி ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தை பூமி உண்டாக்கிற கர்த்தரிடமிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாட விட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார். ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடமிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் கால்களை தள்ளாட விட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, என்னை காக்கிற தேவன் நீர் உறங்கார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எங்களை காத்து வருகிற தெய்வக்காய் நன்றி. கொடிய பாதகங்களுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்து வருகிறேன் நன்றி. கொடிய காலங்களை கடந்து தப்பித்து கடந்து போகும்படி கிருபை பாராட்டுகிறேன் நன்றி. பிசாசு வைத்திருக்கிற கண்ணிகள், பிசாசு வைத்திருக்கிற வலைகள், மனிதர் வெட்டி இருக்கிற குழிகள், இவைகளால் தப்பி கடந்து போகும்படி கிருபை செய்கிறேன். உமக்கு நன்றி. கொடிய காலங்கள், கொடிய மனிதர்கள், கொடிய சூழ்நிலைகள், இயற்கையினால் ஏற்படுகிற பாதிப்புகள், பலவிதமான போராட்டங்கள், தேசத்தில் அன்றாடும் அனுதினமும் ஆண்டவர் நடந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் இவைகளுக்கெல்லாம் தப்பி நாங்கள் கடந்து போவதற்கு இரக்கம் பாராட்டுவதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள தேவனே, சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, உன்னதமானவரே, உடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பார்க்கும்படி ஆஜபிக்கிறோம். வெகு நாளாய் அவன் படுத்திருக்கிறான் என்று கண்டு, வெகு நாளாய் அவன் போராடுகிறான் என்று கண்டு, வெகு நாளாய் அவன் வியாதியோடு இருக்க என்பதை கண்டு சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்ட அற்புதத்தை செய்தீரே. இப்போ உம்முடைய சமூகத்தில் வெகு நாட்களாய் சில காரியங்களை மனதில் வைத்து போராடி கொண்டிருக்கிற ஜனங்கள் உண்டு. அவர்களை நீர் இப்போது காண்பீராக. உடைய கண்கள் அவர்களை பார்ப்பதாக, உடைய கரங்கள் அவர்களை தொடுவதாக, உள்ளங்கள் தேற்றப்படுவதாக, உள்ளங்கள் ஆறுதல் படுத்தப்படுவதாக, துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். பல நாட்களாய் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, என் ஜெபத்திற்கு இன்னும் பதில் வரவில்லை, என் பிரச்சனைகளுக்கு இன்னும் முடிவு வரவில்லை, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இன்னும் எனக்கு கிடைக்கவில்லை. ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன். கர்த்தனை மறந்து விட்டாரோ, என் ஜெபத்தை கர்த்தர் கேட்கவில்லையோ என்று சொல்லி அங்கலாய்ப்போடு அழுது உம்முடைய முகத்தை பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு மனம் இறங்கும், மனம் இறங்கும். உம்மிடமிருந்து வல்லமை புறப்பட்டு பெரும்பாடு ஸ்திரியை குணமாக்கினதை போல உம்மிடமிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு ஜனங்களை குணமாக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். விடுதலை ஆக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கட்டுகளை அறுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறேன். அடிமைத்தனங்களை முறிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வியாதி நிமித்தம் கட்டில் படுத்துக் கொண்டிருக்கலாம், எழும்ப முடியாமல் படுத்துக் கொண்டிருக்கலாம், ஆண்டவரே மரணத்தோடு போராடி கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தம் உள்ளம் உடைந்து போய் சோர்ந்து போய் ஒரு மூலையில் கண்ணீரோடு உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கலாம். எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தருடைய கரமவளை தொடும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய கரமவளை தேற்றப்படும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, ஜெபங்களை கேட்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி அப்பா, நன்றி. ஒவ்வொரு தொட்டு கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். இணைந்து ஆராதித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மக்களை கர்த்தர் ஆசீர்வதியும். ஜனங்களோடு நீர் பேசும், பேசும் அப்பா, பேசும். உடைய வார்த்தைகளை எங்களுக்கு தாரும். என்னோடு பேசும், எங்களோடு பேசும். இப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. ஆவியானவர் இடைபடுவீராக. கிறிஸ்துவின் திரு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். என அன்பானவர்களே, இந்த அருமையான காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதற்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த திரு நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் பயத்திலிருந்து விடுதலை என்ற தலைப்பில் உங்களோடு கூட பேசுவதற்கு தேவன் வார்த்தைகளை தந்திருக்கிறார். ஆமேன். சில அடிமைத்தனங்கள் உண்டு. அந்த அடிமைத்தனத்தின் வல்லமையிலிருந்து, அந்த அடிமைத்தனத்தின் ஆளுகையிலிருந்து, அந்த அடிமைத்தனத்தின் அதிகாரத்திலிருந்து, அந்த அடிமைத்தனத்தின் பிரசன்னத்திலிருந்து நாம் நிச்சயம் விடுதலை பெற வேண்டும் என்பதை குறித்து வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பொதித்து கொண்டே இருக்கிறார். ஆமேன். கர்த்தருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. நம்மேல் அக்கறை உள்ள ஒரு தேவன், நாம் விடுதலையோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒரு தேவன், நாம் மன அமைதியோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவன், அந்த தேவன் நம்மோடு பேசி நம்முடைய தவறுகளை உணர்த்தி நாம் போக வேண்டிய வழியை காட்டி நமக்கு போதித்து கொண்டே இருக்கிறார். உன் மீது கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் என்று சொன்ன தேவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையானவற்றை அவர் நமக்கு போதிக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. நமக்கு தேவையானவற்றை அவர் நமக்கு போதிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன். நாம் விரும்புகிறதை அல்ல, நாம் எதிர்பார்க்கிறதை அல்ல,
ஆமேன். நமக்கு தேவையானவற்றை ஆவியானவர் பேசுகிறார். ஆமேன். ஜெபிப்பதற்கு முன்பதாகவே உங்களுக்கு என்ன தேவை என்று பிதா அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அன்றாடமும் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் பிரச்சனைகள், போராட்டங்களை அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு தேவையானவற்றை நமக்கு போதித்து சரியான வழியில், நேர்த்தியான வழியில், பரிசுத்தமான வழியில் நம்மை நடத்த அவர் விரும்புகிறார். ஆகவே இந்த காலை நேரத்தில் பயத்திலிருந்து விடுதலை என்ற தலைப்பில் நாம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15வது வசனத்தை நான் வாசிக்க வேண்டும். வசனத்தை சற்று நீங்கள் கவனமாய் வாசிக்க வேண்டும், தெளிவாய் வாசிக்க வேண்டும், புரிந்து கொண்டு நீங்கள் வாசிக்கும்படி அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். வாசிக்கலாம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை செய்யும்படிக்கு அப்படியானார். ஆமேன். மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் என்பதை நாம் வாசிக்கிறோம். ஆமேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிற போது, ரோமர் 8:15 நீங்கள் வாசிக்கிற போது, நீங்கள் திரும்பவும் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் என்று நாம் வாசிக்கிறோம். ஆமேன். அடிமைத்தனத்தின் ஆவியை நீங்கள் பெறாமல் என்று எழுதப்பட்ட வசனத்தை நாம் அங்கு வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை பாருங்கள். 7வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், பயமுள்ள ஆவியை நமக்கு தரல, அடிமைத்தனத்தின் ஆவியாகிய பயத்தை நமக்கு கொடுக்கவில்லை, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆமேன். அப்ப பயமுள்ள ஆவியை நமக்கு தரல. அப்படின்னா பயமுள்ள ஆவியை நமக்கு தருவது எது? சத்துரு. ஆகவே பயப்பட வைக்கிறது எது? சத்துரு. ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே சத்துரு நுழைவதற்கு, சத்துரு கிரியை செய்வதற்கு சில வாசல்களை சத்துரு வைத்திருக்கிறான். அதில் ஒன்று பயம். அந்த பயமாகிய வாசலின் வழியாய் உள்ளே வந்து நம்ம வாழ்க்கைக்குள்ளே நுழைந்து நம்முடைய வாழ்க்கையை பலவீனப்படுத்துகிறான், ஆண்டவரை விட்டு பிரிக்கிறான், சமாதானத்தை இழக்க வைக்கிறான். அதுதான் சத்துருடைய பயங்கரமான தந்திரம். ஆகவே தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தரவில்லை என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் திரும்பவும் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், ஆமேன், அடிமைத்தனத்துக்கு ஆவிக்கு நம்ம உட்படக்கூடாது. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்துக்கு உட்பட்டவர் யாரும் விடுதலையாக்கும்படி தேவன் அப்படியானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவன் பயத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமேன். ஆகவேதான் சங்கீதம் 64:1 வாசிக்கிற போது, சங்கீதம் 64:1 பாருங்கள். தேவனே, என் விண்ணப்பத்தின் என் சத்தத்தை கேட்டருளும், சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தலும். இது எதனால் வருகிற பயம்? சத்துருக்களால் வரும் பயம். சத்துருக்கள் ஏதாவது செய்து விடுவார்களோ, எனக்கு சிலவங்க பில்லி சூனியம் வைத்து விடுவார்களோ, பலவிதத்தில் எதிரிகளை குறித்த ஒரு பயம், மற்றவர்களை குறித்த ஒரு பயம் எல்லாருக்குள்ளும் கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் நிச்சயமாய் அந்த பயத்திலிருந்து விடுதலை செய்வாராக. ஆமேன். சங்கீதம் 34:4 பார்க்கிற போது, சங்கீதம் 34:4 பாருங்கள். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அல்லேலூயா. அப்போ கர்த்தரை தேடணும். ஆமேன். சர்வ வல்லமையுள்ள தேவனை தேடணும். தேடினால் அந்த பயத்துக்கு நம்மை நீக்கலாக்கி நிச்சயமாக அவர் விடுவிப்பார். கர்த்தர் தேடத்தானே வந்திருக்கிறோம். இந்த காலை நேரத்தில் அவருடைய சமூகத்தில் தான் நம்ம நிற்கிறோம். ஆகவே அவரை தேடி வந்திருக்கிறோம், நாடி வந்திருக்கிறோம், அவருடைய முகத்திற்கு முன்பாக வந்திருக்கிறோம், அதிகாலை எழுந்து வந்திருக்கிறோம். ஆகவே நாம் அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கிற போது எல்லா பயத்திற்கும் சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை விடுவித்து காப்பாற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருப்பார். அல்லேலூயா. கல்லை வைத்து அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன். அவருடைய சமூகம் நம்மை நிரப்பிக்கொண்டே இருக்கிறது. நீங்கள் ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிற போது,
நீ பயப்படாதே, எஸ், நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை நீ தாங்குவேன். பயப்படாதேப்பா. ஒரு பரிசுத்தவான் இப்படி எழுதியிருக்கிறார். 365க்கு அதிகமான இடங்களில் பயப்படாதே என்ற வார்த்தைகளை ஆவியானவர் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதியிருப்பதாக அவர் குறிப்பிடுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் ஆண்டு நம்ம பயப்படாதப்பா. நீ பயப்பட்டேன்னா சத்துருக்கு இடம் கொடுக்குற அப்படின்னு அர்த்தம். அவை பயப்படாதே. அல்லேலூயா. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கிற போது 3:10 பாருங்களேன். அதற்கு ஆதாம், நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்றார். அல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டவுடனே ஒரு பயம் உண்டாகுது பாருங்க. ஆமென். தவறு செய்ததுனால, தப்பு செய்ததுனால, தேவனுக்கு கீழ்ப்படியாம போனதுனால, பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால, பிசாசு சொன்னதை நம்பினதுனால அவன் வாழ்க்கையில் ஒரு பயம் உண்டாகிறது பாருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனையும் தேவனுடைய வார்த்தைகளையும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தையும் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிற போது நாம் நிச்சயமாய் ஒளிந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. தேவனுடைய முகத்திற்கு நிற்கிற போது தேவன் அந்த கிருபைகளை நமக்கு அளவில்லாமல் தருகிறார். யோபு இப்படி சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார்? யோபு 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நீங்க வாசியுங்கள். யோபு 3:25. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. அப்போ பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. பயப்படுகிற காரியம் நேரிடும். ஆமென். நான் அஞ்சினது எனக்கு வந்ததாக பயப்படக்கூடாது. அல்லேலூயா. பயப்படுகிற சூழ்நிலைகள் வரும். பயப்படுகிற சந்தர்ப்பத்தை சத்துரு ஏற்படுத்தி விடுவான். சூழ்நிலைகள்லாம் நமக்கு பாதகமாக தான் இருக்கும். எங்கே திரும்பினாலும் பிரச்சனையாக தான் இருக்கும். எங்கே திரும்பினாலும் போராட்டமாக தான் இருக்கும். மருத்துவரால் கைவிடப்பட்டு இருக்கலாம். அவ்வளோதான், வாழ்க்கை முடிஞ்சிச்சு அப்படின்ற சூழ்நிலைகள் வரும். எல்லாராலும் கைவிடப்படுவோம். ஆமென். சுற்றி நின்றவர்கள் ஓடி ஒளிந்து கொள்வார்கள். நெருங்கி நின்றவர்களெல்லாம் மறைந்து கொள்வார்கள். அப்போது பயம் வந்துடும். ஐயோ, இந்த பிரச்சனையை நான் எப்படி சமாளிக்க போறேனோ, என் வாழ்க்கை இதோடு முடிந்தது. பயம் நம்மை கவ்விக்கொள்ளும். ஆனால் நம் பக்கத்தில் தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் எந்த இடத்தில் இருந்தாலும் நாம் யாரோடு இருக்க வேண்டும்? தேவனோடு இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. போத்திபார் வீட்டில் இருந்தாலும் யோசேப்பு தேவனோடு இருந்தார். சிறையில் இருந்தாலும் யோசேப்பு தேவனோடு இருந்தார். நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம், எந்த நிலை, எந்த பிரச்சனையா இருந்தாலும் தேவன் நம்மோடு இருக்க வேண்டும். நாம் தேவனோடு இருக்க வேண்டும். அந்த காரியத்தை மட்டும் தான் கவனமாக இருந்தால் போதும். எந்த சத்துருவின் வல்லமைகளும் நம்மை தொடாதபடி கர்த்தர் காத்துக்கொள்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் பொங்குதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. ஆஹா ஓ ஹோ ஹோ லா 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 லா. ஆஹா ஓ ஹோ லா 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 லா. கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா. கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா. பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம். அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. நீதிமொழிகள் 28:1, நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள். நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பார்கள். ஆமென். தைரியம் வர வேண்டும். அல்லேலூயா. நீதிமான்களோ தேவன் கொடுக்கிற தைரியத்தினால் சிங்கத்தை போல கர்ச்சித்து கொண்டிருப்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஏதோ ஒரு காரியம் உங்களை பயப்படுத்தி கொண்டே இருக்கலாம். ஒரு சூழ்நிலை உங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கலாம். சில நேரங்களில் இந்த எக்ஸாம் எழுதின பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா நல்லா எழுதியிருப்பாங்க, நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். ஆனால் மனசுக்குள்ள ஒரு பெரிய சந்தேகம், ஐயோ எவ்வளோ மார்க்கு கிடைக்க போதோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருப்பாங்க. அந்த பயத்தினால சில பிள்ளைகள் தவறான முடிவுகள் எடுப்பது உண்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம் தேவன் நம்மை தைரியப்படுத்துகிறவர். ஆமென். பயத்தை புறம்பே தள்ளிவிடுங்கள். பயத்தின் ஆவியை வெளியே துரத்துங்கள். தைரியத்தின் ஆவியானவரை அழையுங்கள். அவர் நமக்குள் வந்து நம்மை தைரியப்படுத்துவார். எப்படி தைரியம் வரும்? சங்கீதம்
138:3 பாருங்கள். சங்கீதம் 138:3 பாருங்கள். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். அல்லேலூயா. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன். அப்ப நம்ம ஜெபிக்கிற போது தைரியம் வரும். அல்லேலூயா. சிங்கத்தின் குகையிலே எப்படி தைரியமாக இருக்க முடிந்தது தானியேலாலே? அதுதான் ஜெபம். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், ஆத்துமாவிலே பலன். என்ன பலன்? தேவ பலன். அது பரலோக பலன், ஆவியானவர் தருகிற பலன். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வருகிற போது அந்த உன்னத பலன் நம்மை நிரப்புகிறது. பாருங்கள், ஒரு எக்ஸ்ட்ரா தைரியம். ஆமென். யாரும் எதிர்பார்க்காத ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு தைரியத்தை ஆவியார் நமக்குள்ளே தருகிறார். அதனால தான் நமக்கு முன்பு வாழ்ந்த பரிசுத்தவான்கள் தைரியமாய் கர்த்தருடைய காரியத்தை செய்தார்கள். ஆமென். இங்கு புதிய பாட்டு சபை ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறது. எப்படி? அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 29:30 நீங்க வாசிக்கிற போது, இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தலும் என்றார்கள். இவங்க சொல்லி ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே, எங்களை பயப்படுத்துறாங்க, உங்களுக்கு தெரியுதுல்ல, அவங்க எங்களை பயமுறுத்திட்டே இருக்காங்க. வசனம் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அடிச்சிருவோம், மிரட்டிடுவோம், கொல்றோன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் அவங்க மிரட்டுறதெல்லாம் பாருங்கள், எங்களை பயப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறாங்க. 29ஆம் வசனத்தில் அழகாச்சு, தேவரீர் ஆண்டவரே கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்துதல்களை நீங்கள் தேவரீர் கவனித்து, அடுத்த வருஷம் சொல்றாரு, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கணும், அடையாளங்கள் நடக்கும்படி செய்து பிணியாளெல்லாம் குணமாக்கணும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடக்கணும். நாங்கள் வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லணும். ஆண்டவரே, முழு தைரியத்தோட வசனத்தை சொல்லணும். யார் பயப்படுத்தினாலும், யார் எங்களை பயமுறுத்துவதற்கு முயற்சிகள் பண்ணினாலும் அதெல்லாம் மேற்கொண்டு உம்முடைய ஊழியத்தை, சத்தியத்தை, வசனத்தை, நீர் உயிர்த்தெழுந்த காரியத்தை, நீர் ஜீவனுள்ள தேவன் என்பதை தைரியமாய் சொல்வதற்கு எங்களுக்கு ஒரு பலனை தாருங்க என்று சொல்லி ஜெபிக்கிறாங்க. ஆமென். அன்றைக்கு பேதுரு பேசின தைரியத்தை அவர்கள் பார்த்தார்கள். ஆமென். அல்லேலூயா. ஸ்தேவான் பேசின தைரியத்தை அவர்கள் கண்டார்கள். அதை கண்டு அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்படியாக இந்த கடைசி நாட்களிலே சர்வ வல்லமையுள்ள தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தைரியத்தை ஆண்டவர் நமக்கு தந்து பயத்தின் ஆவிகளை துரத்தி சமாதானத்தின் ஆவியினால் நம்மை நிரப்பி நாம் பல ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார். அல்லேலூயா. கரலை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், அவருடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர், நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. சங்கீதம் 91:6 பாருங்கள். சங்கீதம் 91:6 பாருங்கள். சங்கீதம் 91:6. இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். ஆமென். இந்த 91ஆம் சங்கீதத்தை சின்ன குட்டி பிள்ளைகள் முதற்கொண்டு மற்றவர்கள் வரைக்கும் மனப்பாடம் செய்து ஒப்புவிக்கிற ஒரு சங்கீத பகுதி இந்த 91ஆம் சங்கீதம். சங்கீதம் 23. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். என்ன வசனங்களை சொல்லுவோம். இங்கே வேதம் சொல்லுகிறது, இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய். அல்லேலூயா. ஆமென்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பயத்தை கொண்டு வருகிற ஆவியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். எந்த நோயும் உங்களை தொடாது. தைரியமாக இருங்கள். விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் காணப்படுங்கள். ஆமென். தேவனை தேடுகிறவர்கள் உண்டு என்றும் தன்னை தேடுவர்களுக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. சின்ன ஒரு கட்டி உடம்புல வந்தால் போதும், இது கேன்சர் கட்டியாக இருக்குமோ, அது அப்படி நடந்துருமோ, உடனே பயம் ஆட்கொள்ளுகிறது. வேலைக்கு போகிற கணவன் வருவதற்கு காலதாமதம் ஆனால் போதும், வழியில் அது விபத்து வந்திருக்குமோ என்று சொல்லி பயங்கரமான பயத்தை நாம் இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நாமும் நம்முடைய குடும்பமும் பிள்ளைகளும் ஏசப்பாவுடைய கரத்தில் இருக்கிறோம், அவருடைய ஆளுகையில் இருக்கிறோம், அவருடைய பராமரிப்பில் இருக்கிறோம். ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் ஒன்றையும் சத்துரு தொட முடியாது. நம் தலையில் இருக்கிற ஒவ்வொரு முடியையும் சர்வ வல்லமையுள்ள தேவன் எண்ணி வைத்திருக்கிறார். அவருடைய விருப்பம் இல்லாமல் ஒன்று கூட கீழே விழாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். யோபுவினுடைய குடும்பத்தை சுற்றிலும் தேவ பாதுகாப்பு இருந்ததை போல தேவ சமூகத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, சந்தேகத்தோடு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, பயந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை சுற்றிலும் தேவனுடைய பாதுகாப்பு உண்டு. கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் சத்துரு உன் குடும்பத்திற்குள், உன் தொழிலகத்துக்குள், உன் பிள்ளையுடைய வாழ்க்கையில் தொடவே முடியாது. அப்படிப்பட்ட பலத்த பாதுகாப்பை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஆமென். நாம் ஜெபிப்பது ஒரு பாதுகாப்பு அல்லவா? அவர் நம்பி இருப்பது ஒரு பாதுகாப்பு அல்லவா? பரிசுத்தமாய் வாழ்வது ஒரு பாதுகாப்பு அல்லவா? அவருடைய வசனத்துக்கு நாம் உட்பட்டு கீழ்ப்படிந்திருப்பது ஒரு பாதுகாப்பு அல்லவா? அப்படிப்பட்ட பாதுகாப்பின் வளையத்துக்குள் நாம் இருக்கிறோமே. ஆகவே பயப்படாதீர்கள், சத்துரு தொட முடியாது. பெரிய பெரிய அதிகாரிகள் வருகிற போது, பெரிய பெரிய மந்திரிகள் வருகிற பொழுது சில இடங்களில் 4 அடுக்கு பாதுகாப்பு வைத்திருப்பார்கள். ஆமென். அந்த பாதுகாப்பை தாண்டி எந்த எதிரியும் உள்ளே வர முடியாது. அந்த அளவுக்கு பயங்கரமான பாதுகாப்பை அவர்களுக்கு கொடுப்பார்கள். அதைவிட மேன்மையான பாதுகாப்பு பரலோகம் நமக்கு தருகிற பாதுகாப்பு. 4 வளைய பாதுகாப்பை காட்டிலும் ஆமென் தேவ தூதருடைய பாதுகாப்பு, தேவ பிரசன்னத்தின் பாதுகாப்பு, தேவ மகிமையின் பாதுகாப்பு, தேவ பிரசன்னத்தின் பாதுகாப்புக்குள் இருக்கிற உங்களை சத்துரு எளிதில் தொட முடியாது. நம்புங்க. நம்பி கரங்களை வைத்து சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இங்க ஆண்டவரை நம்பின யோசபாத் என்கிற ராஜாவை குறித்து நான் வேதத்தில் நான் வாசிக்க முடியும். அவன் ஒரு காரியத்தை செய்தான். எப்படி ஜெபிக்கிறான் பாருங்கள். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கலாம். எங்கள் தேவனே, எங்கள் தேவனே, அவர்கள் நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். அல்லேலூயா. அழகான ஒரு தேவனே, தேவனே, எங்களுக்கு விரோதமாக ஒரு பெரிய கூட்டங்களை பயமுறுத்த வந்து நிற்குது.
பெரிய கூட்டம் எல்லாம் கூட்டணி வச்சுட்டு எங்களுக்கு எதிராக வந்து நிற்கிறாங்க. இவங்களை எதிர்க்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லை, இவங்களை எதிர்த்து நிற்கிறதுக்கு என்ற பலன் இல்லை. அவன் ராஜா சொல்லி ஜெபிக்கிறத பாருங்க. பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆகையால் என்னுடைய கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஒரு அழகான ஜெபம். ஆமென். பிரைஸ் காட். பயமுறுத்தும் வேளையில், பயப்படும் காலங்களில், சூழ்நிலைகள் பாதகமாய் மாறுகிற போது இப்படி தான் நம்ம சொல்லி ஜெபிக்கணும். ஆண்டவரே, இதை எதிர்க்க எனக்கு பலன் இல்லை, எனக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல, நம்மையே நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. மகிமையான காரியங்களை, மகத்துவமான காரியங்களை கர்த்தர் செய்வதை அந்நிய கண்களில் உங்களுடைய கண்களே பார்ப்பதை நீங்கள் காண்பீர்கள். ஆமென். அப்போது 17வது வசனத்தை பாருங்க. 17வது வசனம் 2 நாளாகமம் 20:17 பாருங்க. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல. யோசபாத் ராஜா ஜனங்களை பார்த்து பேசுறாரு. என்ன பேசுறாரு? இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். பாருங்க, ஜனங்களை பார்த்து சொல்றாரு பாருங்க, நீங்க பயப்படாதப்பா, நீ கலங்காத. யுத்தம் பண்றது நீ இல்ல, ஒரு திறமையினால உன்ட்ட இருக்கிற போர் ஆயுதத்தை வச்சு நீ ஜெயிச்சுன்னு நினைக்காத. ஆட்கள் அதிகமாக இருப்பதினால், பணம் அதிகமாக இருப்பதினால், போர்க்கருவிகள் அதிகமாக இருப்பதினால், திறமைகள் அதிகமாக இருப்பதினால் நீ ஜெயிச்சலான்னு நீ நம்பாதப்பா. நான் கர்த்தரை நம்பி இருக்கிறோம். நம்ம போர் ஆயுதத்தை நம்ம நம்பலை, நம்மகிட்ட இருக்கிற பணத்தை நம்ம நம்பலை, ஆட்கள் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நம்ம நம்பலை. ஆமென். நான் இதை நம்பலை, நான் எதை நம்புறேன்? கர்த்தரை நம்புறேன். அல்லேலூயா. நான் கர்த்தரை நம்புறேன் சொல்றாரு. பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அதான் 20வது வசனத்துல சொல்றது. 20வது வசனத்தை பாருங்க. 20ல அவர்கள் அதிகாலையில எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். ஆமா, போதும், நீ கர்த்தரை நம்புப்பா. நீ எதையும் நீ பார்க்காத. உன் கையில பயங்கரமான ஆயுதம் இருக்கு, ஈட்டி இருக்குது, பட்டயம் இருக்குது, திறமையான போர் வீரர்கள் இருக்கிறார்கள். அதெல்லாம் நீ பார்க்காதப்பா. நீ யாரை பாரு? கர்த்தரை பாரியா. சர்வ வல்லமையுள்ள தேவனை பாரு, அவருடைய முகத்தை பாரு. நீ எதையும் நீ பார்க்காத. உன் திறமையை நீ நம்பிராத, உன்கிட்ட இருக்கிற பணத்தை நம்பிராத, உனக்கு இருக்கிற ஆள் பலத்தை நீ நம்பிராதப்பா. சொத்து சுகத்தை பார்த்துடாத. நீ அவரை பாரு. யாரை நம்பு? கர்த்தரை நம்புயா. நீ கர்த்தரை நம்பு. உன் பிரச்சனைகளுக்கு முடிவு கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் பேசுகிறார். மனிதனை நம்பி ஏமாந்தது போதும், அவன் உலகத்தாரை நம்பி ஏமாந்தது போதும். இவர்கள் எனக்கு உதவி செய்வார்கள், இவர்கள் எனக்கு வேலை வாக்கி தருவார்கள், என் பிள்ளைக்கு இவர்கள் திருமணத்திற்கான காரியத்தை செய்வார்கள். நம்பாதங்க, கர்த்தரை நம்பு, தேவனை நம்பு. கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் பேசுகிறார். பேசிக்கொண்டிருந்த என்னை கர்த்தர் இப்படியே யோசபாத்துக்குரிய காரியத்துக்குள்ள கொண்டு உங்களோட பேச சொல்றாரு. அப்போ ஏதோ ஒரு காரியம் இருக்குது, கர்த்தரோடு பேச வேண்டிய ஏதோ ஒரு காரியம் இருக்குது, உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது காரியம் இருக்குது, உங்களை புரிய வைக்க வேண்டியது ஒரு காரியம் இருக்குது. அதனால தான் கர்த்தர் வசனத்தை உங்களுக்கு சொல்றாரு. இந்த காலை நேரத்தில் நீ தேவனை நம்புப்பா, நீ தேவனை நம்பு, நீ பயப்படாத, தைரியமான நில்லு, உன்னோட தேவன் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உலகமெல்லாம் உங்களுக்கு உதவி செய்து, உலகமெல்லாம் உங்களுக்கு துணையாக நின்று ஆண்டவர் இல்லை என்றால் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். அதே நேரத்தில் ஆண்டவர் மட்டும் துணையாக இருந்து உலகமே எதிர்த்து நின்றாலும் பயப்படாத. உன் காரியம் வெற்றியாக முடியும், உன் காரியம் ஜெயமாக முடியும், உன் காரியம் ஆசீர்வாதமாக முடியும். தேவன் ஒருவர் மட்டும் உன் பக்கத்தில் நின்றா போதும். அவர் ஒருவரை மட்டும் நீ அடைக்கலமாக கொண்டு அவரை மட்டும் சார்ந்து கொள், அவரை மட்டும் பிடித்துக்கொள். உன் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை காண்பாய். அருமையான வாலிப தம்பி, எதையோ நம்பிக்கொண்டிருக்கிறாய். அருமையான வாலிப மகளே, யாரையெல்லாமோ நம்பிக்கொண்டிருக்கிறாய். அவன் உன்னை கைவிட மாட்டேன், கடைசி வரைக்கும் பார்த்துக்கிடுன்னு இந்த சொல்லுகிற வாலிபனை நம்பிட்டு இருக்காத. கர்த்தரை நம்பு, உன்னுடைய வார்த்தைகளை நம்பு. பெற்றோர் செல்வதற்கு நீ கீழ்ப்படி. உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு ஊழியக்காரர் சொல்லுகிற வழிகாட்டுதலுக்கு ஒத்துக்கொள். மகிமையான காரியத்தை நீ காண்பாய். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை விடுதலையாக்குகிற தேவன். பயத்திலிருந்து விடுதலையாக்குவார், கவலையிலிருந்து விடுதலையாக்குவார், கண்ணிலிருந்து விடுதலையாக்குவார், துக்கத்திலிருந்து விடுதலையாக்குவார், வியாதியிலிருந்து விடுதலையாக்குவார், சாபத்திலிருந்து விடுதலையாக்குவார், அறியாமையிலிருந்து விடுதலையாக்குவார், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குவார், கண்ணீரிலிருந்து விடுதலையாக்குவார். அப்படிப்பட்ட விடுதலையாக்குகிற தேவனை நீ பிடித்துக்கொள். கர்த்தர் மகிமையான காரியங்களை உனக்கு செய்வார். நாம் இணைந்து ஜெபிக்கலாம். பிதாவே, இந்த வேளைக்காய் நன்றி அப்பா.
நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பான். நன்றி அப்பா, ஆமே நன்றி. பிரசனம் நிரப்பிக் கொண்டிருப்பதற்காய் நன்றி. ஏதோ ஒரு காரியங்கள், ஏதோ ஒரு பிரச்சனைகள், ஏதோ ஒரு போராட்டங்கள் உடைய பிள்ளைகளை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கலாம், பயப்படுத்தி கொண்டிருக்கலாம். இந்த பயத்தின் வல்லமையிலிருந்து, பயத்தின் ஆளுகையிலிருந்து உடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். போராடுகிற பொல்லாத ஆவிகள், இருளின் வல்லமைகள் உன் கையை வெளியே இட்டு இயேசுவின் நாமத்தினால. பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது, கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிறது. இருதயத்தில் இருக்கிற பயங்கள், இருதயத்தில் இருக்கிற கலக்கங்கள், இருதயத்தில் இருக்கிற துக்கங்கள், இருதயத்தில் இருக்கிற துயரங்கள், இருதயத்தில் இருக்கிற காயங்கள் இயேசுவின் நாமத்தில் அவளை விட்டு வெளியேறும்படி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வல்லமைகளை மூடுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி. பயத்தினால் வந்த வியாதிகள், பயத்தினால் வந்த பலவிதமான குழப்பங்கள், பயத்தினால் வந்த பலவிதமான போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். உதவி செய்கிறார், பலன் தருகிறார், உதவி செய்கிறார், பலன் செய்கிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், ஆமென். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும். எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு, எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும். எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால். ஹல்லேலூயா, தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, பயத்திலிருந்து உடைய பிள்ளைகளை விடுதலையாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. இப்பொழுது உடைய வார்த்தையை அனுப்பி ஜனங்களை விடுவிப்பதற்காக உமக்கு நன்றி. பல நாள் போராட்டங்கள், பல நாள் பிரச்சனைகள், தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அந்த குடும்பத்தை பயமுறுத்தி கொண்டிருக்கிற எந்த பிரச்சனைகளானாலும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்.
குட்டி பிள்ளைகளிடத்தில் காணப்படுகிற அந்த பயங்கள் விலகட்டும், விலகட்டும். இருளை கண்டால் ஏற்படுகிற அந்த பயம் விலகட்டும். ஆண்டவரே, படிப்பை குறித்த அந்த பயங்கள் விலகட்டும். எதிர்காலத்தை குறித்த அந்த பயங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். திருமண காரியத்தை குறித்த அந்த பயம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். தொழிலில் இருக்கிற போராட்டத்தை குறித்த பயங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். மேல் அதிகாரிகளை குறித்த அந்த பயம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். நோயை கண்டு பயப்படுகிற பயம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். வல்லமை உடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். எல்லா கட்டுகளும் அறுக்கப்படட்டும். பயத்தை கொண்ட பொல்லாதாவி வெளியேறட்டும். சமாதானத்தால் நிரப்பும், சந்தோஷத்தால் நிரப்பும், திருப்தியினால் நிரப்பும். தேவன் கொடுக்கிற சமாதானம் அவருடைய உள்ளத்தையும் இல்லத்தையும் நிரப்பட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். எல்லா இருளின் அதிகாரத்தை நான் கடிந்து கொள்ளுகிறேன். விடுதலையோடு, சமாதானத்தோடு, ஆறுதலோடு நம்முடைய பிள்ளைகள் வாழ்வதற்கு அனுக்கிரகம் செய்யும். இப்பொழுதும் ஜெபக்குறிப்பை பதிவிட்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு வேண்டிய கிருபைகளை தந்து ஆசீர்வதியும். ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இணைந்து காலையால கடந்து ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதியும். ஜெபங்களை கேட்பதற்காய் ஸ்தோத்திரம், பதிலளிப்பதற்காய் ஸ்தோத்திரம், மகிமையை வெளிப்படுத்துவதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. தைரியமாய் இருக்க கர்த்தர் கிருபை தாரும். அன்றைக்கு அவர்கள் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு ஆச்சரியப்பட்டதை போல வேலை பார்க்கிற இடத்தில், குடும்பத்தில், எதிர்காலத்தில் தைரியமாய் நிற்க கர்த்தர் கிருபைகளை தாரும். இந்த காலை நேரத்தில் சமூகத்தில் வந்து நின்று ஜெபித்த ஜெபத்தை கேட்டு அற்புதமான அதிசயமான காரியங்களை செய்து நாமத்தை மகிமைப்படுத்தும். ஒவ்வொரு நாளும் இந்த காலை நேரத்தில் எங்களோடு கூட கலந்து ஜெபிக்கிற ஊர் மக்களை கர்த்தர் ஆசீர்வதியும். தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனாயிருக்கிற கர்த்தர் எந்த இடத்துங்களோடு கூட இணைந்து பாடி ஆராதிக்கிற மக்களை கர்த்தர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இந்த பிள்ளைகளுக்கான விசேஷமாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, முகத்திற்கு முன்பாக நின்று நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிப்பீராக. தொலைபேசியில் ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். அவளை கர்த்தர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட திருநாமத்தில் நன்றி ஆண்டவரே, நன்றி. இந்த முறையும் நான் கற்பம் தரித்திருக்கிறேன், இந்த கற்பம் அழிந்து விடுமோ என்று பயந்து கொண்டிருக்கிற இந்த குடும்பத்திற்கு நான் ஜெபிக்கிறேன். பயத்தை உண்டாக்குற ஆவிகள் வெளியேறி போகட்டும் இயேசுவின் நாமத்தில். இந்த முறையும் எனக்கு இந்த வாய்ப்புகள் கிடைக்காமல் போய்விடுமோ என்று பயந்திருக்கிற இந்த பயம் விலகட்டும். இந்த முறையும் எனக்கு பதவி உயர்வு கிடைப்பது தடைபட்டு போய்விடுமோ என்று பயந்திருக்கிற மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கு எனக்கு பாதகமாய் முடிந்து விடுமோ என்று பயந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். அற்புதங்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம், 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 ஜெபிக்கிறோம். கணவன் என்மேல் வைத்திருக்கிற அந்த அன்பு குறைந்து விடுமோ என்று சஞ்சலத்தோடு இருக்கிற அந்த குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் மனம் இறங்கும்படியா இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். தன் பிள்ளையுடைய எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிற பெற்றோருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு மனம் இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். சகாயம் பண்ணும், நீ நடத்தும். தேவக்கரம் கூட இருக்கட்டும். கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்து ஜெபிக்கிறோம். கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். இந்த காலை ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமானால் மற்றவர்களுக்கும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து மகிமையான காரியங்களை செய்வார். God bless you. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாள் ஒருபோதும் மறவாதே. God bless you.